பிரைஸ்தலான் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்னென்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளுக்கு என்னதெல்லாம் செய்திருக்குது அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 26வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை நம்ம பார்ப்போம். இப்போ இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளுக்கு சொல்லக்கூடியது, இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்காக நம்மளுக்கு என்ன சிந்தப்படுகிறது. இந்த ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று சிந்தப்படக்கூடியது இருக்குது. பாவ நிவிர்த்திக்கும் பாவ மன்னிப்புக்கும் வித்தியாசம் என்னென்னா, பாவ நிவிர்த்தி என்பது ஒரு மிருகத்தினுடைய, அதாவது பாவ மன்னிப்புக்கு என்று தேவனுடைய நியாயப்பிரமாணத்தினால் உண்டாக்கப்பட்டது. அதனுடைய இரத்தத்தை சிந்தி மாமிசத்தை தகனிப்பது பாவ நிவிர்த்தி. இது தேவனுடைய பிரமாணத்தில் கொடுக்கக்கூடியது. பாவ மன்னிப்பு வேணும்னா காரணம், பிதாவாகிதேன் நம்மை நேசித்திருக்கிறார். அப்படியானா நான் அடிக்கப்படக்கூடிய இடத்துல அவருடைய குமாரனை பிதாவாகிதேவன் அடித்திருக்கிறார், என்னை மீட்டெடுப்பதற்கு. அதுதான் அதில் இருக்கக்கூடிய மறைபொருள். அப்போ பாவ நிவிர்த்தி, அதாவது நான் என்னுடைய இரத்தத்தை சிந்தி என்னை தகனிக்கக்கூடிய இடத்துல பிதாவாகி தேவன் என்னை மீட்டுக் கொள்வதற்கு பழைய குறிப்பிட்ட காலங்கள் வருகிற வரைக்கும் அவர் ஆடு மாடுகளை பலி செலுத்தி நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டே வந்திருக்கிறார். அப்போ குறித்த காலத்தில் அவருடைய குமாரன் வரும்பொழுது அவரில் பாவ நிவிர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. பிதாவாகிதேவன் அவருடைய குமாரனை தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கு. நம்முடைய ஆக்கினை எல்லாம் அவருக்கு மேலே சுமத்தி அவரை ஆக்கினைக்குட்படுத்தி பாவ நிவிர்த்தி செய்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய இரத்தம் எனக்காண்டி சிந்தப்பட்டிருக்கிறது என்கிற நான் விசுவாசிக்கும் பொழுது எனக்கு பாவ மன்னிப்பு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இதுதான் அந்த வசனத்தில். அப்போ பாவ மன்னிப்பு எனக்கு தேவன் உண்டாக்கி இருக்கிறார். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். அடுத்த காரியத்தை பார்க்கக்கூடியதில் யோவான் 6வது அதிகாரத்தில் 33வது வசனத்தை நம்ம பார்ப்போம். யோவான் 6வது அதிகாரத்தில் 53வது வசனத்தை பார்ப்போம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாருடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த இரத்தத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அந்த இரத்தம் ஆண்டவர் சொல்லக்கூடியது, அவருடைய மாமிசத்தையும் அவருடைய இரத்தத்தையும் புசியாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. அப்போ எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும், எனக்கு ஒரு லைஃப் வேணும், எனக்கு ஒரு ஜீவன் வேணும். அப்படிங்கக்கூடிய நேரத்தில் நான் அவருடைய இரத்தத்தை எனக்கு தந்து ஒரு புது வாழ்வை எனக்கு தேவன் தந்திருக்கிறார். அதுதான் ஜீவன் உள்ள ஒரு வாழ்க்கையை எனக்கு தேவன் தந்திருக்கிறார். அவருடைய மாமிசத்தையும் அவருடைய ஜீவனை நான் புசிக்கும் பொழுது எனக்கு தேவன் ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். அப்போ அந்த இரத்தம் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறது. அடுத்த ஒரு வசனத்தை பார்ப்போம். யோவான் 6 அடுத்த காரியம் என்னென்னா, யோவான் 6வது அதிகாரத்தில் 56வது வசனத்தை நம்ம பார்ப்போம். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறேன், என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்போது அந்த இரத்தம், அந்த ஜீவன் எதுக்குன்னா, என்னில் அவர் நிலைத்திருக்கிறார். இது என்னுடைய விசுவாசம். அவருடைய ஜீவனை நான் எடுக்கும் பொழுது அது நம்மளுடைய பரிசுத்த இரத்தம், விலையேற பெற்ற இரத்தம், குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம். அதை நான் விசுவாசித்து எடுக்கும் பொழுது அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்குது, அவர் எண்ணில் நிலைத்திருக்கிறார். இதுதான் என்னுடைய ஒரு விசுவாசம். அப்போ 3 காரியங்களை பார்த்துருக்குறோம். அடுத்த காரியத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை பார்ப்போம் நம்ம. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்கண்களாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். தேவன் அவருடைய குமாரனை அனுப்பி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பாவ நிவிர்த்தி பாவ மன்னிப்பு என்கிற காரியத்தை நம்ம பார்த்தோம். அதன் நிமித்தம் அவருடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய சபை, அவருடைய பிள்ளைகள், அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், அவரால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், முன்குறிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார். இதுதான் நம்மளுடைய ஒரு விசுவாசம் அங்கே இருக்கக்கூடிய காரியம். அப்போ என்னை தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். எப்படி அவருடைய இரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அப்படி தேவன் அடையாளப்படுத்துகிறார். அடுத்த ஒரு வசனத்தை பார்ப்போம். அடுத்தது தேவனுடைய இரத்தம், குமாரன், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்ன செய்திருக்கிறது. எபேசியர் 2வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை நம்ம பார்ப்போம். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்.
அதாவது நான் தேவனுடைய சமூகத்தை விட்டு நான் பிரிந்திருந்திருக்கிறேன். எப்படியா தேவனுடைய சமூகத்தை விட்டு நான் எங்கேயோ தள்ளி இருந்திருக்கேன். காரணம், தேவனுடைய ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் நான் தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளி போயிட்டேன். ஆண்டவர் கூப்பிடும் பொழுது, ஆதாமே நீ எங்கே இருக்கிற, நான் நிர்வாணியாக இருப்பதை பயந்து ஒளிந்து கொண்டேன். அந்த தன்மை, அதாவது பாவத்தின் நிமித்தம் உண்டான அந்த பயம், பாவத்தின் நிமித்தம் உண்டான அந்த நிர்வாணம், அந்த நிர்வாணத்தன்மை, அந்த பயம் என்னை தேவ சமூகத்தை விட்டு தள்ளி போயிட்டு திருப்பி என்னை தேவன் என்ன சமீபமாக்கி இருக்கிறார். எப்படின்னா அவருடைய குமாரனுடைய இரத்தத்தை சிந்தி என்னை தேவன் பக்கத்தில், அதாவது என்னை அவருடைய இரத்தத்தினாலே என்னை சமீபமாக ஆக்கி இருக்கிறார். அடுத்தது பார்க்கக்கூடிய நேரம் அடுத்த வார்த்தை பார்ப்போம். என்னது இது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் செய்திருக்கு நீ. கொலோசியர் 1வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை பார்ப்போம். கொலோசியர் 1:20, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. தேவன் என்ன பண்ணியிருக்கிறது, அவருடைய குமாரனை அனுப்பி அவருடைய இரத்தத்தை சிந்தும்படியாக இருக்குது. காரணம், நம்ம சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்ம தள்ளி போயிருக்கிறோம். நம்மை திருப்பியும் அவருடைய சமூகத்தில் நம்ம இணைக்கிறார். எப்படி இணைக்கிறதா, அவருடைய அந்த இரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு பிதாவாய் தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணிடுறார், ஒரு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். எப்படி உண்டாக்கிறார், இயேசு கிறிஸ்துவில் நம்ம இணைத்து அவருடன் ஒப்புரவாக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடன் அவருடைய பாடுகளில் நம்மை பிதாவைதான் இணைக்கிறார். இணைத்து பிதாவைதான் அவரை என்னதான் நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். இந்த கொலோசியர் 1வது அதிகாரத்தில் 20வது வசனம் சொல்லக்கூடியது. அடுத்தது எபிரேயர் 13வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த வசனம் என்ன சொல்லுது, அந்தபடியே இயேசும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அப்போ இந்த இரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. எப்போனா என்னுடைய விசுவாசமே நான் அதாவது நான் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது என்னுடைய விசுவாசன பாவத்திற்கு மறித்து தேவனுக்கென்று, அதாவது நீதிக்கென்று நான் பிழைத்திருக்கிறேன். அப்படி நம்ம சொல்லும் பொழுது, அதாவது அந்த இரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. அந்த இரத்தம் என்ன பண்ணிட்டு பரிசுத்தம் பண்ணி இருக்கிறது. இதுதான் என்னுடைய அதாவது அந்த இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் எனக்காக செய்திருக்கு. நான் விசுவாசிக்கும் பொழுது அது என்னில் பூரணப்படுகிறது. அடுத்தது என்ன காரியம் செய்திருக்குன்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் அதே எபிரேயர் 13வது அதிகாரத்தில் 20-21 படிக்கக்கூடிய நேரத்தில், நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களை நடப்பித்து நீங்கள் நம்முடைய சித்தத்தின்படியே உங்களை சகலவித நற்கிலும் சீர்பொருந்தனாக்குவாராக. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. அந்த இரத்தத்தை தேவன் சொல்கிறாரு, நித்திய உடன்படிக்கையினுடைய ஒரு இரத்தமாக தேவன் அதை அடையாளப்படுத்தியிருக்கிறார். நம்மை அவருடைய மேய்ப்பர், அவர் நம்மளுடைய ஒரு மேய்ப்பருங்கிற ஸ்தானத்தை நம்மளுக்கு கொடுத்து நம்மை அவருடைய சரீரமாய சபையில் இணைத்திருக்கிறார். அந்த இரத்தம் நித்திய உடன்படிக்கையினுடைய ஒரு இரத்தமாக இருக்கிறது. ஒரு நித்திய உடன்படிக்கை, மாறக்கூடிய உடன்படிக்கையில் அதுதான் ஒரு நித்திய உடன்படிக்கை. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் வெளிப்பாடு 12வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை பார்ப்போம். மரணம் நேரிடுகிறதா இருந்தால் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அந்த இரத்தத்தை கொண்டு, அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்கு என்ன பண்ணிருக்குன்னா அவனை ஜெயித்து இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த சாத்தானுடைய அதை அவனை ஜெயித்திருக்கும்படியாக இருக்குது. அவர் செய்திருக்கிறார். நான் விசுவாசிக்கும் பொழுது அதில் என்னில் பூரணப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் இந்த சாட்சி, அதாவது ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினால் தங்கள் சாட்சி வசனத்தினாலும் அவனை அதாவது இந்த உலகத்தையும் மாமிசத்தையும் ஆளுகை பண்ணுகிற இந்த பிசாசை ஜெயிக்கணும்னா இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் எனக்கு வேணும். அந்த இரத்தம் எனக்கு தந்திருக்கிறது. முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது அது எனக்கு என்ன பண்ணிருக்குன்னா பாவ மன்னிப்பை தந்திருக்கிறது. அதாவது அவர் அதுக்கு அடுத்த பாயிண்ட்டை நம்ம பார்க்கும் பொழுது அவரில் நிலைத்திருக்கும்படியாக என்னை செய்திருக்கிறது.
நானும் அவரில் நிலைத்திருக்கிறேன். எனக்கு ஜீவனை தந்திருக்கிறது. அதாவது என்னை அவர் மீட்டெடுத்திருக்கிறார் என்கிற காரியத்தை எனக்குள் பூரணப்படுத்துகிறது. என்னை அதாவது சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறது. சமாதானத்தை உண்டாக்கிறது. அதே மாதிரி என்னை அவரோடு கூட இணைக்கும்படியாக செய்திருக்கிறது. அவருடைய அந்த சரீரமாகிய சபை என்னை மீட்டெடுக்கும்படியாக, அதாவது அவருடைய இரத்தத்தினாலே என்னை தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். காரணம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கிற தன்மையின்படி அவருடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். இதுதான் எனது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் செய்த காரியங்கள். புரிந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.